ஆத்ம நமஸ்தே டு ஆல். இப்போ நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க, மனதில் ஒரு சில குழப்பம் இருக்குது, அதுக்கான பதிலை தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கான பதில் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் 2 பைல் இருக்குது. அதில் ஒரு பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுடைய மனசு எந்த பைலை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் எந்த பைல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருவீங்க. உங்களுடைய லவ் இப்போ நோ கான்டாக்டில் இருக்குது. திரும்ப சேருமா சேராதா, இப்போ இருக்கக்கூடிய மனநிலைமை என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்புடைய முடிவு தான் என்ன, இதை பற்றின ஒரு ரீடிங் தான் இது. இப்போ பைல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன மனநிலைமையில் இருக்குது. இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் பேசிட்டு இருக்கலாம், சரியான பேச்சுவார்த்தை உங்கள் பார்ட்னர் கூட இல்லாமல் இருக்கலாம். இந்த லவ் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, நீங்கள் என்ன மனநிலைமையில் இப்போ இருக்கீங்க, அதை முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த லவ்னால் நீங்கள் அதிக பெயினை தான் எடுத்திருக்கீங்க. அதாவது இந்த லவ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான்னு கேட்டால் சந்தோஷத்தை கொடுக்கல. இந்த லவ்னால் அதிக வலிகளை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த லவ்வில் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போதும் சரி, நீங்கள் அதனால் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட இந்த காதலை எங்கிட்ட நான் தக்க வச்சுக்கணும், இந்த லவ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் சரி பண்ணி தான் அடுத்தடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க. அதாவது சில பிரச்சனைகள்னால அவங்க என்னை விட டோட்டலாக போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. அந்த பயத்தினாலேயே எப்படியாவது இந்த லவ்வை சரி பண்ணி நீங்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய மனநிலைமை என்ன அப்படின்னா, பெரிய ஒரு பெயினை அந்த நபர் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. நான் இந்த காதலுக்காக எவ்வளோ நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், அந்த பர்சன் ஏன் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மனநிலைமை உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்குள்ளாடி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. உங்களுடைய காது கேட்கவே உங்களுடைய பர்சனை பற்றி தப்பாக மற்றவங்க பேசுகிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவை க்ரியேட் பண்ணி வச்சிருச்சு. இப்போ நீங்கள் பெயினில் தான் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த லவ் திரும்ப சேருமா, அவங்க திரும்ப வருவாங்களா மாட்டாங்களான்னு பார்க்க போகிறோம். இந்த லவ் திரும்ப சேருமா சேராதா அப்படின்னு செக் பண்ணதில் திரும்ப ரீகனெக்ட் ஆகும். சரியா, உங்களுக்கு பிரேக்கப் ஆனாலுமே திரும்ப நீங்கள் சேருவீங்க. இதில் உங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணி தான் நீங்கள் சேருவீங்க. அது ஒரு லேடியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் இந்த லவ்வை திரும்ப எடுப்பீங்க. அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, இந்த பர்சனுக்காக நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு துணிவு, இது எல்லாமே சேர்த்து இந்த காதலை திரும்ப உங்களுக்கு சேர்த்து வைக்க. இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் சேர்ந்தாலுமே உங்களை பிரிக்கிறதுக்காக நிறைய பேர் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்கல. அது தேர்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை நண்பர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறாமையாக இருக்காங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் நல்லா இருந்தாலுமே ஏதாவது சொல்லி எடுத்து உங்களை பிரிக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் சேர்ந்தாலுமே உங்களை பிரிக்கிறதுக்கான முயற்சிகள் தேவையில்லாத நபர்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கையாளுங்க. யார் எனக்கு எதிரி, சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை முழுமையாக நீங்கள் நம்பாதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு முடிவு தான் என்ன, உங்களுக்கு இப்போ இது எங்கே போய் முடியும்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் முடிவுகள் எடுக்கவே முடியாது. ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வேணும்னு தோணும், ஒரு சில நேரத்தில் வேணான்னு தோணும். ஆனால் முழுமையாக அந்த நபரை விட்டு உங்களால் விலக முடியாது. உங்களுடைய மனசும் உங்களுடைய மைண்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டு உங்களை ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது எல்லா விஷயங்களையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கான ப்ராப்பரான ஒரு முடிவு உங்களால் எடுக்கவே முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா சில நேரம் சேருவீங்க, சில நேரம் சண்டை போட்டு பிரிவீங்க. இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதனுடைய ஒரு கன்க்ளூஷனை உங்களால் முடிவு எடுக்க முடியாது. இது பைல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் இது. இப்போ பைல் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்கக்கூடிய மனநிலைமை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்டிங் ரொம்ப அழகாக தான் இருக்குது. 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூராக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா,
நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா அந்த பர்சன் அமைதியாக போவாங்க, அந்த பர்சன் கோவப்பட்டால் நீங்கள் அமைதியாக போவீங்க. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈகோ பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. உங்களுடைய லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவுகள் வர்றதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஈகோ தான். ஏன்னா 2 பேருக்குமே அந்த லவ் இருக்குது, பாண்டிங் எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஈகோனால தான் இந்த லவ் வந்து பிரியும். உங்கள் பர்சனை நீங்கள் லவ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ரொம்ப நல்ல அன்பானவங்க, நல்ல தாழ்மையானவங்க, தனிப்பண்பு உடையவங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்ல ஒரு நோக்கம் தான் உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே இருந்திருக்கு. ஆனால் உங்கள் பர்சன் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரானு கேட்டால் இல்லை, அப்படியே வந்து ஆப்போசிட்டான ஒரு பர்சன். உங்கள் பர்சனுக்கும் உங்கள் மேலே லவ் இருக்குது, ஆனால் அவங்க வந்து யாருக்காகவும் மாற மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் இவங்க. ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரும் இவங்க. உங்கள் பர்சனுக்கு நீங்கள் தான் வந்து ரொம்ப பயப்படுறீங்க. எங்கே நான் இவங்களை இழந்துருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப சேருமா, மேரேஜில் முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். இதில் வந்து செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு, திரும்ப சேருமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னோக்கி போகிற மாதிரி எந்த விதமான பாசிட்டிவ் சைனுமே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ஏன்னா உங்களுடைய ஈகோ பிரச்சனை தான். உங்கள் பர்சன் வந்து உங்களுக்காக மாறவே மாட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க, இப்படி தான் இவங்க எங்கிட்ட நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு உங்கள் நபர் வருவாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. நான் இப்படி தான் இருப்பேன், என் லைஃப்பை நான் இப்படி தான் வாழுவேன் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் திரும்ப வந்து உங்களுக்குள்ளாடி பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் தான் பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சன் வந்து ஃபேமிலின்னு இருக்கக்கூடிய பர்சன், ஃபேமிலிக்காக தான் என்ன வேணும்னாலும் செய்வாங்க. ஆனால் உங்களுக்காக ஏதாவது செய்வாங்களான்னு கேட்டால் இல்லை. ஃபேமிலியுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி இல்லைனா அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்களுடைய பேச்சை கேட்பாங்க, இல்லை அவங்க ரிலேட்டிவுடைய பேச்சை கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆணுடைய பேச்சை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த லவ் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு. சொல்லப்போனால் இதில் வந்து காலில் வந்திருக்க ஆன்சர் வந்து நோ தான். உங்கள் ரிலேஷன்ஷிப்புடைய முடிவு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு முடிவு வேணும்ல, அது என்ன அப்படிங்கிறத. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்களாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வந்தால் தான் உண்டு. அதாவது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக முடிவெடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து பிரேக் ஆகிரும். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்களே முடிவுகளும் எடுக்க போகிறீங்க. நீங்கள் மெச்சூரான ஒரு பர்சன் தான், இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு ஓகே நம்ம விலகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு வரும். நீங்களாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வருவீங்க. இதுதான் பைல் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். இது உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.